ஆளுநர் மாநில அரசு அப்படின்னு இருந்த மோதல் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுங்கிற புள்ளிக்கு நகர்ந்துருச்சா? இப்போ ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய அதிகாரங்கள் அது தொடர்பான மோதல். இதுல ஆளுநர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிளியரா இதுல பாலிசி மேக்கிங் இப்போ உச்சநீதிமன்றம் செய்யல. உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் பவரை பயன்படுத்தி அவங்க ஒரு கொள்கையை வகுக்கல. கொள்கையை வகுத்திருப்பது நாடாளுமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட, நாடாளுமன்றத்துக்கு இணையான உரிமை கொண்ட, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையையும் உறுப்பினர்களையும் கொண்டிருக்கிற சட்டமன்றம். அமைச்சரவை எடுத்திருக்கிற முடிவு, சட்டமன்றம் இயற்றி இருக்கிற மசோதா, அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு போகணும்னு சட்டம் சொல்லுது. சட்டமன்றம் இயற்றி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டார். சட்டமன்றம் இயற்றிய பாலிசி மேக்கிங், அந்த பாலிசி நீதிமன்றம் இயற்றிய பாலிசி மேக்கிங் கிடையாது. அந்த பாலிசி மேக்கிங் சட்டமா மாறணுமா, நடைமுறைக்கு வரணுமா அப்படின்றத ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ தானே தீர்மானிக்கணும். இங்க உச்சநீதிமன்றம் தீர்மானிச்சிருச்சு. ஆளுநர் தீர்மானிக்க மறுத்ததனால், குடியரசுத் தலைவர் மறுத்ததனால் என்ன செய்ய முடியும்? என்ன இருக்கு அப்புறம்? அதனுடைய எண்ட் என்ன? அதனுடைய முடிவு என்ன? ஒரு முடிவு சொல்லணும்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை இயற்றிய பிறகு அதற்கு ஒரு முடிவு உண்டா இல்லையா? ரிஜெக்ட் பண்ணு. உனக்கு அதிகாரம் இருந்தா ரிஜெக்ட் பண்ணு. அதிகாரம் இல்லைல்ல அந்த இடத்துல, இந்த மசோதாவுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லட்டும். அவருக்கு அதிகாரம் இருந்தா, சட்டத்தில் கிரே ஏரியா இருந்தா அதை பயன்படுத்தி அவர் அதை செஞ்சிருப்பார்ல. ஏன் செய்ய முடியல? ஏன் முதலமைச்சர் தான் தீர்மானிக்கணும் அமைச்சரவையில் யார் இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு. இவர் செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவு போட்டார்ல. ஏன் 1 மணி நேரத்தில் திரும்ப பெற்றாரு? அவருக்கு அதிகாரம் இருந்ததுன்னா கிரே ஏரியா இருந்தா கூட அதை பயன்படுத்தியிருப்பார். ஆனா அப்படி ஒண்ணு இல்லை, அவருக்கு பவர் இல்லை. இல்லாததுனால திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில தன் விருப்பப்படி பேசினாரு. அந்த இடத்திலே முதலமைச்சர் எழுந்து தீர்மானத்தை கொண்டு வந்தாரு, அவை குறிப்பில் எதுவும் ஏறக்கூடாதுன்னு. எது கடைசியில் நின்னுது? ஏன் அவர் சேலஞ்ச் பண்ண முடியல? ஒன்றிய அரசு சேலஞ்ச் பண்ணலாம்ல, மாநில அரசை கோர்ட்டுக்கு போலாம்ல. அப்போ அவங்களுக்கு இல்ல சார், பவர் கிடையாது, சட்டத்தில் இடம் இல்லை. அப்ப சட்டத்தை மீறி எதையும் உச்சநீதிமன்றம் செய்யல. அதுதான் கவனிக்க வேண்டிய புள்ளி. அதாவது உச்சநீதிமன்றமே ஒரு சட்டத்தை பாலிசி மேக்கிங் பண்ணது அரசு பண்ணி அதை அங்கீகரிக்க, சட்டப்படி அங்கீகரிக்க மறுக்கிறார் ஆளுநர் என்னும் போது இதுல யார் தலையிடணும்? தலையிட வேண்டியவங்க தலையிட்டு இருக்காங்க. தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கு, தலையிட்டு இருக்காங்க. இல்ல இதுதான் சிக்கல. டிஃபெண்டே பண்ண முடியாதவன் இந்த கவர்னர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாடு ஆளுநருடைய நடவடிக்கைகள் யாராலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனை என்ன வருதுன்னா, இது பாலிசி மேக்கிங் வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே அவங்க பண்றாங்க. பட் ஒப்புதல் கொடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவரா ஆளுநரான்றதான் கேள்வி. அந்த இடத்துல அந்த ரோலை சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியுமா? அண்டர் 142 தான் இப்ப சிக்கல. அது லார்ஜர் பெஞ்சுக்கு தான் கண்டிப்பா போவோம். ஓகே, கரெக்ட். அதுல ஆளோட பாயிண்ட் தான் என்னோட பாயிண்ட். ஓகே, நான் என்னன்னா நீங்க முதல் சுற்றுல அவர் கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்றாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. என்டார்ஸ்மென்ட் யார் கொடுப்பா? ஓகே, இதுல முதல் சுற்றுல ஒன்னு சொன்னாரு திரு ஆலூர் ஷானவாஸ். உச்சநீதிமன்றம் இங்க அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தணும்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு, மாதக்கணக்கா குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாருன்னு முறையீடு பண்ணி போகுது உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு ஒரு பதில் அவங்க சொல்லணும். அதுதானே அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்முடைய அந்த ஜட்ஜ்மெண்டோட கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி தான் ஜஸ்டிஸ் பர்டிவால் அவர் தான் அந்த தலைமை நீதிபதி. இன்னொன்னு நம்ம தமிழகத்திலிருந்து போனா ஜஸ்டிஸ் மகாதேவன். டாக்டர் அம்பேத்கரோட ஒரு வாசகத்தை சொல்லி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் முடிக்கிறார். எவ்வளவுதான் அந்த சட்டத்தை எழுதிட்டு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, எவ்வளவுதான் உயர்ந்த சட்டமா இருந்தாலும், அரசியலமைப்பு சாசனமா இருந்தாலும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சரியாக இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுதான் இப்ப சிக்கல். நெருக்கடிக்கு காரணம் குடியரசுத் தலைவர் இவங்க தான். ஆனா அதற்கான தீர்வு என்பது இப்ப ஜுடிஷியரி கிட்ட இருந்து லாங் டேர்ம்ல வர முடியாது. இந்த கேஸ்ல ஓகே வாங்கிட்டோம் நம்ம, இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க முடியாது. இன்னொன்னு இப்ப என்ன செய்ய முடியும்ன்றீங்க நீங்க, என்ன செய்ய முடியுன்றது முக்கியமான கேள்விதான். ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கும், ஒரு மேண்டமஸ் இஷ்யூ பண்ணிருக்கலாம், இத்தனை நாளைக்குள்ள நீங்க பண்ணுங்க. அவங்க அப்படியும் செய்யலன்னா என்னன்ற கேள்வி வரும்போது தான் நமக்கு சிக்கலே வருது. சரி, அதுக்கான பதில் இந்த மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ல அல்லது நாளைக்கு நீங்க சொன்னதுல ஒரு கிளாரிபிகேஷன் அதை சேர்த்து சொல்லிடுங்க. நீங்க ஒரு வாரத்திற்குள்ள இதை தீர்மானிங்க, இல்ல ஒரு மாதத்திற்குள்ள தீர்மானிங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம்னு நம்ம பேசுறோம். ஆமா, அப்படியே செய்யலன்னா
சரி இல்ல ஏற்கனவே அது ஹியரிங் வந்துருச்சு பிப்ரவரி மாதம் நிறைய தடவை வரும்போதே வந்துருச்சு. அதுக்கப்புறமும் அவர் செய்யலைங்கிற போதுதான் நீதிமன்றம் உத்தரவு வருது. ஆனா இந்த மாதிரி நீங்க எல்லா கேஸ்லயும் பண்ண முடியுமான்றது ஒண்ணு. ரெண்டாவது இந்த கேஸ்லயே கூட வந்து இந்த ரோல் வந்து லார்ஜர் ஸ்க்ரூட்டினிக்கு போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தப்பு பண்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து சரியான்றது ஒரு நியாயமான கேள்விதான். அது இது தப்பு வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்து மேலங்க, மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தவறுகளால தான் இன்னைக்கு வந்து இந்த கிரைசிஸே நமக்கு வந்திருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க எல்லைக்குள்ள, ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், அவங்க எல்லைக்குள்ள இருந்திருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் எல்லையை மீறும் பொழுது மற்றவங்களும் மீறுறாங்க. ஆனா இது லாங் டேர்ம்ல நல்லது கிடையாது. இல்ல நான் அதுல தான் இன்னொரு கிளாரிபிகேஷன் அவர்கிட்ட போறேன். ஒருத்தர் எல்லையை மீறும் போது இன்னொருத்தரும் மீறாருன்னு நம்ம சொல்றோம்ல, உச்சநீதிமன்றத்தையும் சேர்த்துதான் சொல்றோம். இல்ல அரசியலமைப்பு சட்டம் 142வது பிரிவின் கீழ் நீங்க தீர்மானிக்கலாம்னு ஒரு சிறப்பு அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்துக்கு எல்லா கேஸுக்கும் அந்த क्वेश्चन தான் இப்ப வருது. அங்கதான் நீங்க இந்த பாலிசி மேக்கிங், அந்த பாலிசி மேக்கிங், இப்ப இது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு ஒரு ஸ்டேட்மென்ட் யூனியன் கவர்மெண்ட் இன்னைக்கு அந்த லைன் எடுக்கிறாங்க. உங்க வாயை திறக்கல ஒழிய ஜஸ்டிஸ் இவரு வைஸ் பிரசிடென்ட்டோட ஸ்டேட்மெண்ட் அதுதான் காமிக்குது. இது ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துன்றதுதான் என்னோட பாயிண்ட். ஓகே, திரு ரமேஷ் சேதுராமன், மத்திய அரசு, குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுடைய நடவடிக்கைகள் தான் இந்த சிக்கலுக்கே காரணம் அப்படின்னு விமர்சனம் வருது இல்ல? அவங்க எல்லையை தீர்மானிச்சு வேலை செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க போறது இல்ல. இதுவுமே ஒரு தரப்பு இதுவா இருக்குன்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு ஒரு கவர்னருக்கு சொல்ல ரைட்ஸ் கிடையாது. நான் வந்து மெஜாரிட்டியோட வந்துட்டு நான் என்ன சொன்னாலும் என்னுடைய சட்டமன்றத்தில் சொல்லலாமே சார், சொல்லலாமே. இல்ல ரமேஷ் சேதுராமன், சட்டத்துல இடம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மசோதாக்களை ஏத்துக்கல, நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்ல அதிகாரம் இருக்கே, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சொல்ல முடியும், முதல் தடவையே சொல்லிட முடியுமே, முதல் தடவையே சொல்லிட முடியுமே. முதல் தடவை சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டியும் திரும்ப பண்ணி அனுப்பும் போது அதுக்கான ஸ்கோப் என்ன? ஏத்துக்கதான் வேணும். அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் சொல்லுது. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நான். அரசியலமைப்பு சட்டத்தை தானே திருத்தணும். இப்போ இல்ல ஒரு நிமிஷம் அரசியலமைப்பு சட்டத்தை தானே சுப்ரீம் கோர்ட்லயே நம்ம வந்து அவங்களுடைய ஸ்டாண்டே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ விவகாரமே எடுத்துப்போமே, இதுல வந்து எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி பேசியிருக்காங்க, பண்ணிருக்காங்க, எல்லாமே இருக்கு. அதுல வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அதுல வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த போர்டுல வந்து இந்துக்கள், அதாவது முஸ்லிம் சாராதவர்கள் இருக்கக்கூடாது. பொதுவா நம்ம பார்த்தா ஒத்துப்போம். ஆனா லேண்ட் டிஸ்பியூட்னு வரும்போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இந்துக்களாக இருந்தால், நான் கேட்கறது திரும்ப, அது வந்து லேண்ட்னா அவங்க ஓனர் கிடையாது. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் இருந்தால் அவங்களுக்கு பேசுறதுக்கு நீதிமன்றம் முடிவெடுக்க போகுது. அதுல ஏன் ஒரு நிமிஷம், அதுதான் பிரச்சனையே. இதே நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்கள்ல பராத் ஹக்கீம்ன்றவர் தான் வந்து சேர்மேன் தாரகேஸ்வர் டெம்பிள் போர்ட்ல இதுவா இருந்தாரு. அதே மாதிரி இந்த மகா கும்பமேளா சொல்ல அதுக்கு முன்னாடி நடந்த கும்பமேளா சமாஜ்வாதி பார்ட்டி இதுல நடந்தப்போ ஆதம் கான் தான் அதுக்கு சேர்மேனா இருந்தாரு. ஒரு கேள்விதான், நான் இடைவேளைக்கு போயிட்டு வரேன். ஒரு நிமிடம். திருமலா திருப்பதி தேவஸ்வம் போர்ட்ல அதுல வந்து கடந்த காலங்கள்ல கிறிஸ்டியன்ஸ் வேலை செஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாமும் நம்ம பார்த்தோம். அதை விட கடைசியா மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்க. அதுல அசம்பிளில அதுல என்னன்னா, ஹிந்து மஸ்ட் be the head of the Devaswam Temple Trustன்ற ஒரு விஷயத்தையே தூக்குனாங்கன்றதையும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் இப்படி வழிவகுக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அந்த இதுல வந்து அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து கதவை தட்டிய போது எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருந்ததுங்கிறது எல்லாமே இருக்கு. அதாவது இன்னொரு விஷயம், அதாவது ஜுடிஷியரி விஷயங்கள்ல வந்துட்டா சட்டம் அங்க வைக்கக்கூடிய வாதங்கள் வித்தின் அது என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்டா டினைடாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுங்க. ஆனா இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கோர்ட்ல பாக்குறோம். பல விஷயங்கள்ல எந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கப்படுகிறது. அது வந்து நீங்க உடனே சொல்லலாம், நீங்க வந்து இதுல தீர்ப்புல அது வந்து இடம்பெறல. அது எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்றேன். அது அரசாங்கமும் அப்படி பண்றாங்க. தன்கர் மேல குற்றச்சாட்டே வரலையா? நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாம தன்கருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலையா? ஒரு நிமிஷம், கரெக்ட். நான் சொல்லக்கூடிய விவகாரம். சரி, நம்ம இடைவெளிக்கு போவோம். நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம சப்ஜெக்ட் மாறி மாறி போயிட்டே இருந்தோம்னா வேற வேற சப்ஜெக்ட் பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா. 10 செகண்ட். நான் சொன்னது
மத்திய அரசு செய்யக்கூடிய இதுவோ அதே மாதிரி கவர்னர் டிலேய நான் எந்த விதத்திலையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வரும்போது அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மிஸ் ஆயிருக்கிற இடத்துல ஜுடிஷியரி ஓவர் ரீச் இது வந்து அதுதான் ஒரு வழி பாதையா ஆக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே.